தந்தி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். விடாமுயற்சி இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட 3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். அட்லாஸ்ட் இந்த படமும் வந்துருச்சு. இந்த படம் வெளிவரதுக்கே ஒரு பெரிய விடாமுயற்சி தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் பிரேக் டவுன் அப்படின்ற படத்துடைய அஃபிஷியலான தழுவல் அப்படின்றது தான் முதல் கட்ட தகவல். அப்போ இருந்தே இந்த பிரேக் டவுன்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் அப்படியே இங்கே இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. சரி, இந்த கதையுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, பிரிய போகிற கணவன் மனைவி 2 பேர், அதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மனைவி, இவங்க 2 பேரும் கடைசியாக ஒரு லாங் ட்ரிப் போகிறாங்க. லாங் ட்ரிப் போகிறப்போ அந்த கணவன் மனைவியை தொலைச்சிடுறாரு. தொலைந்து போன மனைவி கடத்தப்பட்டாங்களா அப்படின்னு அந்த கணவர் தேடுறாரு. பல இடங்களில் தேடுறாரு. கடைசியாக அவர் எங்கே கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, யார் அவங்களை கடத்தியிருந்தாங்க, எதுக்காக, இதில் எந்தெந்த கேங் இருக்குது, எப்படி அப்படின்றது தான் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த படத்தை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபுல்ஃபில்லாக இருக்கானா இல்லை, தேவையான இடத்துல லைட்டாக இருக்குது. ஸோ ஒரு த்ரில்லரான ஒரு படமாக இதை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மல் லவ் சீக்வன்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சாங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் லவ் சீக்வன்ஸ்லேருந்து எப்படிலாம் லவ் பண்ணாங்க, எப்படிலாம் கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் லேகாக இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, 12 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அந்த காதல் காட்சிகள் கொஞ்சம் பொருந்தாத மாதிரி இருக்குது. ஏன்னா பிரேக் டவுனில் ஆரம்பத்தில் ஒரு டைரெக்டாகவே ட்ராவல் ஆரம்பிக்கும். அப்புறம் தான் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ இங்கே இந்த ஒரு 20 நிமிஷம் லேக் இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குது. இவங்க ஏன் காணோம், எப்படி வந்தாங்க, எங்கெங்கே போனார் வந்தாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த இன்டர்வல் வர்றப்பெல்லாம் காணாமல் போன மனைவி இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அஜித்துக்கு என்ன நிலைமை அப்படின்ற அளவுக்கு கொண்டு நிப்பாட்டி ஸோ இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டோடு அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே நிறைய பேர் இன்டர்வலுக்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா படம் ஆரம்பிக்குது. இவங்க பின்னணி என்ன, ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு போகிறப்ப தான் கொஞ்சம் கதையில் லேக் ஆகிறது, கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரியான விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு ஹீரோ ஆரம்பத்துலேருந்து அடி வாங்கிட்டே இருக்கார். ஆக்ஷன் அவர் தேவையான இடத்துல கடைசியாக தான் ஆரம்பித்து கொண்டு போய் கடைசியாக இந்த கதையை முடிக்கிறார். ஸோ இதை கடைசியாக முடிக்கிறப்போ ஒரு சென்டிமெண்ட் கதையாக முடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. சரி, இந்த படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, திரைக்கதையை சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பேஸான ஒரு திரைக்கதை பிரேக் டவுன் படத்திலே இருக்குது. அந்த கதையை எடுத்துகிட்டு அதில் தேவையான இடங்களை மட்டும் மாற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த கடத்தலோ இது இல்லை, அது பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதெல்லாமே மகிழ் திருமேனி ஃபில் பண்ண ஒன்றா இருக்குது. ஸோ அந்த திரைக்கதையில் அப்படியே பயணிக்க நினச்சிருக்குது. ஓரளவு ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஒரு பிளாட்டை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் அப்படின்றது லொக்கேஷன். அந்த படத்தில் மேபி அது அமெரிக்காவில் எடுத்துருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு காட்சி எங்கே எடுக்கலாம் அப்படின்றப்போ அசர்பைஜான் சரியான தேர்வாக இருக்குது. ஏன்னா சாலையில் ரோட்டில் யாருமே இருக்கக்கூடாது, மலைகளாக இருக்கணும், நீண்ட சாலையாக அது போயிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்கான ஏற்ற ஒரு இடமா இருக்குது. ஏன் அசர்பைஜான் அப்படின்றப்போ மேபி அதுக்கான பட்ஜெட் காரணங்களாக கூட இருக்கலாம். அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுடைய ஃபீலை கொடுக்குது. அடுத்தது சினிமாட்டோகிராஃபி. லாங் ஷாட்டாக இருக்கட்டும் சரி, மிட் ஷாட்டாக இருக்கட்டும் சரி, காருக்குள்ளேயே நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும் சரி, சினிமாட்டோகிராஃபியில் ஒரு டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோன் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது. இது நமக்கு இந்த டோன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அது அந்த படத்தில் பார்த்தோம்ல அப்படின்றத அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதன் மூலமாக இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு ரெசம்பலன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த கதையில் கதாபாத்திரங்களுடைய தேர்வு. மொத்தமே இதில் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு 5 பேர். இன்னொரு புதுசாக அங்கே இருக்க லோக்கல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 பேர். மொத்தம் ஒரு 10 பேர் தான் இந்த கதையில் இருக்காங்க. அஜித், அடுத்தது அர்ஜுன், அடுத்தது ஆதவ், அதே போல் திரிஷா, ரஜினா, இவங்க தான் தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஒரு 4-5 பேர் வர்றாங்க, வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 10 பேரை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. அந்த 10 பேருக்குமான இம்பார்ட்டன்ஸும் நல்லாவே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பெரிய ப்ளஸ் அப்படின்னா அஜித்துடைய நடிப்பு. இந்த மாதிரி ஒரு கதையில் ஹீரோக்கு பெரிய அளவில் மாஸ் மொமெண்ட் இல்லாத, சாங் இல்லாத, ஹீரோ அடி வாங்கிட்டே இருக்க மாதிரியான அந்த மாதிரியான கதையை தேர்வு பண்ணியிருக்குது அப்படின்றது அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதை அஜித் பண்ணியிருக்காரு. ஒரு யதார்த்தமான ஒரு கணவனா, ஒரு 40-45 வயசில் ஒரு நபர் எப்படி ஒரு தேவையான இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவார், தேவையான இடத்துல அமைதியை வெளிப்படுத்துவார். ஸோ அதை அஜித் பல இடங்கள் அப்படியே காட்டுறார். ஒரு ஹீரோனா துப்பாக்கி எடுக்கிறோம் சுடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தேவையான இடத்துல அந்த ஒரு மனிதனுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போகுன்றத அஜித்துடைய கேரக்டர் வெளிப்படுத்தியிருக்கு.
அதே மாதிரி மற்றவங்க நடிப்பு இருக்கான்னா ஓகே ஆதவுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனில் பல இடங்களில் அர்ஜுனை பார்த்துருக்கோம். இதில் ஒரு வித்தியாசமான அர்ஜுனை பார்க்குறோம். மேபி இதில் வந்து அஜித், அர்ஜுன், த்ரிஷா அப்படின்னா இது மங்காத்தாவுடைய ஃபீல் கொடுக்குமா அப்படின்னு முயற்சி வச்சுருக்காங்க. அது டோட்டலாக வேறையாக இருக்குது, இது டோட்டலாக வேறையாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதுவே சில இடங்களில் 10 பேரை சுற்றி கதை நடக்கிறப்போ ஒரு சின்ன சலிப்பையும் ஏற்படுத்துறத தவிர்க்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மியூசிக் இந்த படத்தில் பெரிய வேலை இல்லை. 2 சாங், முதல்ல ஒரு சாங் போயிடுது, அப்புறம் வந்து இடையில விடாமுயற்சி அப்படின்னு அந்த சாங் அங்கங்கே அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பிஜிஎம் சாங் மாதிரி அதை ப்ளே பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. சில இடங்களில் மியூசிக், ஏன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ புது மாதிரியான மியூசிக்கை வந்து கொடுத்துருக்காரு அனிருத். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னா இந்த கதையினுடைய மைனஸும் கதை தான், திரைக்கதை தான். ஏன்னா அஜித் போன்ற ஒரு பெரிய ஹீரோவை கொண்டு வந்து ஒரு சாதாரண கதையில் சாதாரண நபராக காட்டுறப்போ ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான மொமெண்ட் பெருசாக இல்லை. அவர் கடைசியாக வந்து ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு, ஒரு சுடுறாரு அப்படின்றப்போ அங்கே கொண்டாடுறாங்க. பொதுவாக நம்ம அஜித் படங்கள், விஜய் படங்கள்லாம் வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து கொண்டாட்டங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போகிறப்ப தான் விசில் சத்தமோ இதெல்லாம் பறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திரைக்கதையில் கூடுதலான இந்த கமர்ஷியல் மொமெண்ட் இல்லை. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி எங்கேஜ் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களோட போய் படம் பார்க்குறதுக்கு சரியான படமாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் கூட இது ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பிளாட்டான ஒரு கதை, ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவில் வன்முறை இல்லாத ஒரு கதை. அது வன்முறை இருக்குது, அது பெரிய அளவில் எடுத்தோம் சுட்டோம் வெட்டணும் அப்படின்னு இல்லாமல் தேவையான இடத்துல இருக்கிறப்போ அந்த கதை வந்து என்ன கேட்குதோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியலாக இந்த கதை இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குது. இன்னொன்று, எல்லா விஷயமும் முன்னாடியே இவங்க சஸ்பென்ஸ் மாதிரி அது பிரேக் இன்டர்வல் வரைக்கும் என்ன நடக்குதுன்ற ஒரு பரபரப்பு இருந்தது. அதுக்கப்புறமா அஜித் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் கேள்வியாக இருந்துச்சு. இந்த கதையில் வர 10 பேரையுமே ஒரு சந்தேகக்கண்ணோட பார்க்குறாரு. 10 பேருமே ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ இது ஆடியன்ஸுக்கு வந்து நம்மளும் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் ஆடியன்ஸுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருது அப்படின்றது இந்த கதையில் ஒரு பெரிய லேகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடிட்டில் ஷார்ப் பண்ணியிருந்தா ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷ் படத்தை இங்கே ஒரு 2.5 மணி நேரமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருந்தா கூட இன்னொரு நல்ல ஷார்ப்பான ஒரு படமாக இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய எஃபர்ட்டை இந்த கதையில் போட்டு ரைட்ஸ் வாங்கி இவ்வளோ வருஷம் ஷூட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு கதையா அப்படின்னா அதை இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. வேறு ஏதாவது ஒரு கதையை சூஸ் பண்ணியிருந்தா, ஒரு புது கதையை சூஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது கூட நிறைய பேருடைய கருத்தாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது அஜித்துக்கான படமா அப்படின்னா இல்லை, இது மகிழ் திருமேனிக்கான படம். ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்து அந்த பிளாட் மூலமாக மகிழ் திருமேனி தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு. அதில் தேவையான இடத்துல ஹீரோ வர்றாரு, அவருக்கான ரோலை ப்ளே பண்ணுறாரு, பொருந்தி போயிடுறாரு அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த படம் பார்க்கலாமான்னா பார்க்கலாம். இந்த படத்தை கொண்டாட முடியுமா அப்படின்னா ரசிகர்கள் கொண்டாடலாம், ஆனால் நார்மலான ஆடியன்ஸ் கொண்டாட முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது.